Let's welcome Pastor John Pendleton to come, already has come forward to deliver the word of God to the church. Let us welcome once again. It is so nice to be here and to see you all again. இன்னொரு முறை உங்கள் மத்தியில வரவும் உங்களை சந்திக்கவும் கிருபை தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். As I was sitting there, I was thinking how this church has come about, this building has come about, and I've known Ruben for 16 years, and I know he's been through a lot of difficult times. கடந்த 16 ஆண்டுகளாக நான் பாஸ்டர் ரூபனோடு பழக்கமாக இருக்கிறேன். நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஆலயம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த சபை எப்படி வளருகிறது, இதன் பின்னணியில என்ன கஷ்டங்களின் பாதையில பாஸ்டர் ரூபன் கடந்து போனார் என்பதெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தேன். And at first I was thinking, this is a nice church. முதலாவது இந்த ஆலயத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு ஆலயமா இருக்குது. But as I was sitting there, God spoke to me and he said, this is not the church. அப்ப ஆண்டவர் சொன்னார், நல்ல அழகான ஆலயம் நீ நினைக்கிற, இது இல்லப்பா ஆலயம். These people are my church. இங்க உட்கார்ந்து இருக்கிற என் ஜனங்கள் தான் என் ஆலயம் கர்த்தர் சொன்னார். He said, my Holy Spirit lives in each one of these people. இந்த மக்களுக்குள்ளே என்னுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று தேவன் சொன்னார். It's a wonderful accomplishment that over the years Ruben has managed to get this building, but you are the church. இந்த கட்டடத்தை வாங்குவதற்காக अनेक ஆண்டுகள் பாஸ்டர் நீங்க எல்லாம் உழைச்சிருப்பீங்க, ஆனா அது முக்கியம் அல்ல, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். In the Old Testament, God himself lived in the temple. Now God lives in our hearts. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணினார், ஆனா இன்றைக்கு அவர் வாசம் பண்ணுகிற கூடாரம் நாம் தான். To establish a church, and this is a wonderfully big church, to establish a church, maybe you already know this, but it takes 3 things to establish a good church like this. ஒரு ஆலயத்தை நாம அடைந்திருப்பது நல்ல காரியம், ஆனால் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவதிலே 3 காரியங்கள் அடங்கி இருக்கின்றன. It takes one person who God has put in his heart the vision. முதலாவது தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனுடைய உள்ளத்திலே தன் சபையை கட்டுவதை குறித்த ஒரு தரிசனத்தை தருகிறார். And in this church God chose Ruben. இந்த சபையை கட்டி எழுப்புவதற்காக பாஸ்டர் ரூபனை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். And he has the vision. God gave him the vision. இந்த ஊழியத்தை துவங்குவதற்குரிய தரிசனத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். The second thing a church needs is the Holy Spirit. இரண்டாவதாக ஒரு சபையை கட்டி எழுப்புவதிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. Reuben could have a vision and it would never go anywhere if the Holy Spirit wasn't involved in it and approving of it and working with him. பாருங்க, ரூபனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கலாம், ஆனால் ஆவியானவர் அவரோடு இருந்து அந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக செயல்படாவிட்டால் ஒன்றுமே நடந்திருக்காது. And the third thing a successful church needs, that this church needs, is a group of people like you who will pray and who will do the work and who will donate the funds necessary. மூன்றாவதாக இந்த சபை ஒரு வெற்றியுள்ள சபையாக மாற வேண்டுமானால் ஒரு குழுவாக ஜெபிக்கிற, சேவை செய்கிற, கொடுக்கிற மக்கள் ஒரு குழுவாக இந்த சபைக்கு தேவை. Between services I was back there and somebody, I don't know who, fixed me nice dosa. இப்போ முதல் ஆராதனை முடிந்து இந்த ஆராதனைக்கு வரதுக்கு முன்னாடி நான் பின்னால இருக்கிற ரூமுக்கு போனேன். யாருன்னு தெரியல, ஒருவர் ஓடி ஓடி எனக்கு அழகான நல்ல ருசியுள்ள தோசையை கொண்டாந்து கொடுத்தார். I see people at the door, greeters. I see the musicians. I see men
doing things. A man came and got me at the hotel driving the car. I see workers all together. கவனிங்க, இன்னைக்கு காலையில நான் ஹோட்டல்ல இருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு சர்ச்சில் இருந்து ஒரு சகோதரன் வண்டியில வந்து என்னை கூட்டிட்டு வந்தார். சிலர் வாசல்ல நின்று வரவேற்கிறாங்க, சிலர் வந்து இசை வாசிக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒருத்தர் தோசையை கொண்டாந்து கொடுத்தார். இவங்க தான் நல்ல கவனிங்க, ஒரு சபையினுடைய வளர்ச்சியில செயல்படுகிற தன்னார்வ தொண்டர்கள். இது சபைக்கு மிக முக்கியம். And I know there are many people here that will pray regularly, pray for this church, and to the best of their ability they will contribute what they can. கவனிங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த சபைக்காக எப்போதும் உண்மையும் உத்தமமாக ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து தங்களால் இயன்றதை இந்த சபைக்காக செய்கிறார்கள். So those are the three things a church needs, and this church has all three, or it would not be successful. நல்லா கவனிங்க, மூன்று காரியங்கள் இந்த சபைக்கு, வெற்றியுள்ள ஒரு சபைக்கு தேவைன்னு சொன்ன ஆண்டவருடைய கிருபையினால அந்த மூன்றையுமே இந்த சபையில தேவன் தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I know a little bit about some of the things that Reuben and you and this church have had to go through. ரூபனோ சபை மக்களாகிய நீங்களும் கடந்து போக வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். I used to go to the other church before you were here. இந்த சபைக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி உங்களுடைய பழைய சபைக்கு நான் வந்திருக்கிறேன். And I know there were many things that happened that would cause your heart to be very troubled. அங்க அந்த சபையிலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு முன்பு நடந்த அநேக காரியங்கள் உங்கள் இருதயங்கள் எல்லாம் உடைந்து போகும்படியான காரியங்கள் நடந்தன. I know that you and the church and Reuben got through it because you believe in God and you believe in Jesus Christ. நீங்கள் அந்த சபையில் இருக்கும் பொழுது சந்தித்த சவால்கள் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டி இருக்கிறீர்கள். Through all of these problems that Reuben has had and you as a church have had. ரூபன் சபையாக நீங்கள் கடந்து போன பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் Reuben has followed the guiding principle that is in the book of John chapter 14 verse number 1. யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ரூபன் செயலிலே காண்பித்தார். இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Jesus said this a long time ago, but Jesus never changes, and so he's saying it to us right now. Jesus is saying, do not let your heart be troubled. You believe in God, believe in me also. நீண்ட காலங்களுக்கு முன்பு இந்த வார்த்தைகள் இயேசு சொன்னார். ஆனா அவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறபடியினாலே நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் இன்னைக்கும் சொல்லுகிறார். ஏன்னா அவர் மாறாதவர். Amen. Amen. You may be thinking, John, it's easy for you to say that verse. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் ஜான், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக சொல்றது ரொம்ப ஈஸி. But how do I do that? ஆனா நான் எப்படி அதை செய்ய முடியும்? I'm in the middle of a big problem. How do I? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறேன் தெரியுமா? நான் எப்படி இருதயம் கலங்காம இருக்க முடியும்? I don't want to just give you a verse and then go on my way and leave you with it. நீங்க ஏதோ ஒரு வசனத்தை எனக்கு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உன் வழியில போ அப்படினு விட்டுறாதீங்க. That will not help you. So I want to go to another part of the Bible that tells us how to do that. இந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டு போனேன்னா அது உங்களுக்கு எந்த உதவியும் தராது. அதனால வேதத்துல இருந்து இன்னொரு வசனத்தை சொல்லி இதை எப்படி செய்ய முடியும்ங்கறத நான் சொல்றேன். Jesus himself tells us how to keep our heart from being troubled. நம்முடைய இருதயங்கள் கலங்கி தவிக்கிற நேரத்துல அது எப்படி கலங்காம இருக்க முடியும்ங்கறத இயேசுவே சொல்லுகிறார். Turn with me to Matthew chapter 11.
மத்தேயு 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. verse 28. 28வது வசனத்தில் என்ன சொல்றார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Thank you. Jesus says, come to me. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். All you who are weary, tired, வருத்தப்பட்டு கவலைப்பட்டு நொந்து மனம் சோர்ந்து போனவர்களே, and you who carry heavy burdens, பெரிய பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, I want you to make a mental note of the word burden, because I'm going to talk to you about that in a little while. நீங்க எல்லாரும் பாரம் அப்படிங்கிற வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். I'm going to explain to you what the Bible says a burden is. பாரம் என்றால் என்னவென்று வேதம் சொல்லுவதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். And Jesus says, if you do come to me, then he will give you rest for your soul. ஆண்டவர் சொல்றாரு, பாரம் சுமக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். We can all go home and some of us can take a Sunday afternoon nap. ஒருவேளை இப்போ ஆராதனை முடிச்சு வீட்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் சாயங்காலத்துல ஒரு நல்ல தூக்கம் சிலர் போட்டாலும் போடுவீங்க. That's rest for our body, but that's not rest for our soul. அது உங்கள் ஆத்துமாக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் அல்ல, உங்கள் சரீரத்திற்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். I used to go home and drink alcohol. யாராவது வீட்டுல போய் மதுபானம் குடிப்பீங்களா? That did not give me rest for my soul. அது நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தராது. Only Jesus Christ can give us rest for our soul. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவர். Nothing else can do that. Food can't do that. Sex can't do that. Alcohol can't do that. Nothing can do that. Just Jesus Christ. உணவு, பாலுறவு, தூக்கம், இன்னும் பற்ற காரியங்கள் எதுவும் நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தராது. இயேசு ஒருவர் மாத்திரமே அதை தர வல்லவர். Now this verse where Jesus says, come to me, a lot of people who are not Christians say, I don't want to come to Jesus because that's too many rules, too many restrictions, too many things that Jesus is going to take away all my fun and I won't have fun anymore. என்கிட்ட வாங்க அப்படின்னு இயேசு அழைக்கும் போது அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் இயேசு கிட்ட வர விரும்பல, ஏன்னா நான் வந்தேன்னா அவர் நிறைய சட்ட திட்டங்கள்லாம் போட்டு இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லி என் மகிழ்ச்சியவே கெடுத்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. But Jesus does not say that. He says, come to me and I will give you rest for your soul, rest for your heart, rest for your innermost troubles. ஆண்டவர் சொல்வதெல்லாம் நான் அப்படிலாம் செய்யல, நீங்க என்கிட்ட வாங்க, உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனது, உங்களுடைய உள்ளான மனிதனில் இருக்கிற எல்லா பாரங்களையும் நான் உங்களை விட்டு எடுத்து போடுவேன். Trying to do everything by our own power makes us stressed. God did not make us to be stressed. நம்முடைய சொந்த பலம் முயற்சியின்படி காரியங்களை எல்லாம் நாம் செய்ய முயற்சிக்கும் பொழுது மன அழுத்தங்களுக்கு நாம் ஆளாகிறோம். மன அழுத்தங்களோடு நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. In the book of Isaiah it says that God gives power to people who are powerless and he gives strength to people who are weak. ஏசாயா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பலனற்றவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமற்றவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். We have in our home a pillow on our couch that is shaped like a heart, like a Valentine heart, you know, red Valentine heart. அந்த பேய் தினத்தன்னு ஹார்ட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதை மாதிரி எங்க வீட்டில் இருதய வடிவத்தில் ஒரு பில்லோ நாங்கள் உட்கார்ற இடத்துல வச்சிருக்கிறோம். One of the children was playing and left a heavy toy on that pillow. எங்க வீட்டுக்கு வந்த பேர பிள்ளைங்க விளையாடும் போது ஒரு பெரிய கனமான ஒரு பொம்மையை இந்த ஹார்ட் வடிவத்தில் இருக்கிற அந்த பில்லோ மேல கொண்டு போய் வச்சிட்டாங்க.
The next morning we saw it and we took the toy off. மறுநாள் காலை நாங்க அதை கவனித்து அந்த பாரமான அந்த பொம்மையை தூர எடுத்துட்டோம். The pillow had a dent. It was all smashed down where the toy had been. இப்ப அந்த பாரமான பொம்மை அது மேல இருந்ததுனால இருதய வடிவில் இருந்த அந்த தலையணை நசுங்கி புசுங்கி போயிடுச்சு. Later that day I walked by and the pillow had fluffed up and it was back to normal. ஆனா சாயங்காலம் நான் அந்த பக்கமா நடந்து போகும்போது பார்த்தா அந்த தலையணை வந்து மீண்டும் அதனுடைய பழைய ஷேப்புக்கு திரும்ப வந்துருச்சு. If we have left that on the pillow for a month, 2 months, a long time. ஒருவேளை அந்த பாரமான பொம்மையை நாங்க எடுக்காமலேயே 1 மாசம் 2 மாசம் அப்படின்னு அந்த தலையணை மேலேயே அது இருக்கட்டும்னு விட்டுருந்தோம் அப்படின்னா it would stay that way. We take the toy off, it would never fluff up again. அப்போ நசுங்கி போன அந்த தலையணை திரும்பி பழைய நிலைமைக்கு வந்திருக்காது, அது அப்படியே தான் போயிருக்கும். The same is true about your heart and about my heart. உங்களுடைய என்னுடைய இருதயத்தை குறித்த காரியமும் இதை போலவே காணப்படுகிறது. If we have a heavy burden for a short time, we can get through it. ஒருவேளை ஒரு குறுகிய காலத்திற்கு நம்முடைய இருதயத்தை ஒரு பாரம் தாக்கி இருக்குமானால் நாம் மீண்டும் எழும்பிவிட நம்பிக்கை உண்டு. If we have a heavy burden for a real long time, it will ruin our health. ஆனால் நீண்ட காலங்களுக்கு பாரங்கள் நம்முடைய இருதயங்களை அழுத்தும்படிக்கு நாம் விடுவோமானால் அது ஒருவேளை நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை அழித்து போட்டுவிடும். In the book of Proverbs, it says that if you have a burden for a long time, it will leave your heart sick. நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், இருதயத்தின் துக்கம் அதை அழித்துவிடும். So let's talk about what is a burden. அப்படின்னா பாரம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். In the book of Galatians chapter 6, it will help us understand this. கலாத்தியர் 6வது அதிகாரம் பாரம்னா என்னங்கறத நமக்கு சொல்லி தருது. And I'm not going to ask you to read it, but I'm going to just take parts of it and try to explain. அத நீங்க எல்லாரும் வாசிக்கணும் அப்படி நான் விரும்பல. ஆனா அதில இருந்து ஒரு சில சின்ன பகுதிகளை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். We are told to bear, to take on ourselves other people's burdens. நல்ல கவனிங்க, அங்க 2வது வசனத்துல ஒருவர் பாரத்தை ஒருவர் நாம் சுமக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And when we do that, we're being obedient to Jesus Christ. நாம் இன்னொருவருடைய பாரத்தை சுமக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்கிறோம். But right after that verse, it says each one of us must bear our own load. ஆனா அங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே படிக்கும்போது அவனவன் தன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும் என்று 5வது வசனத்திலே பார்க்கிறோம். So we each have a load that we're supposed to take care of ourselves, but if somebody has a burden, we're to help them with the burden. So what's the difference between a load and a burden? கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் சுமக்க வேண்டிய பாரங்கள் ஒன்று இருக்கு. இன்னொருவருடைய பாரங்களை சுமக்கணும்னு இங்க படிக்கிறோம். அப்படின்னா இந்த சுமை இந்த பாரங்கள் என்றால் என்ன? It's like we are each on a journey and we each have a backpack, a knapsack. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு பயணத்துல இருக்கிறோம். பயணம் செய்கிற நம்ம எல்லாருடைய முதுகிலையும் ஒரு பேக் மாட்டி இருக்கிறோம். In that backpack, each one of us has the things that we're responsible to take care of every day. அந்த பேக்ல இருக்கிற பொருட்களை தினந்தோறும் பத்திரமாக பராமரித்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. Day to day things that we're responsible for, to be at certain places at a certain time, to be neat and tidy and to keep ourselves as healthy as we can. இப்போ தினந்தோறும் அப்படிங்கும்போது நல்ல சுத்தமான துணிகளை நம்ம உடுத்தணும்,
4 பேர் மத்தியில் போகும்போது நல்ல கௌரவமான ஒரு முறையில நம்மை நாமே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. So each one of us is on this trip and we're walking along a mountain trail where it's narrow and there's rocks. நல்லா கவனிங்க, பாறைகள் நிறைந்த குறுகலான ஒரு மலை பாதையில இந்த பேக் எல்லாம் சுமந்துக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். It's a difficult trail because life is difficult, right? ஏன்னா அது போன்ற பாதையில நடக்கும்போது பயணமும் கஷ்டமா இருக்கும், வாழ்க்கையே ஆபத்தான நிலையில இருக்கும். Everybody raise their hand who says life is easy. வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உங்க கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். யாருமே இல்லையா? Life is not easy, life is hard. வாழ்க்கை என்பது எளிதானதல்ல, அது கடினமானது. So each one of us is carrying this backpack with our personal things that we're responsible for. நாம் பொறுப்பெடுக்க வேண்டிய நம்முடைய சொந்த காரியங்கள், பொருட்கள் அடங்கிய ஒரு பேக்கை நம்முடைய தோள்ல முதுகுல சுமந்துகிட்டே பயணம் செய்றோம். That's what the Bible means by our load. இதைத்தான் அவனவன் தன் பாரத்தை சுமக்கணும் பைபிள் சொல்லுது. Now on this trail that we're on, this mountain trail, some rocks fall down and hit some of the other Christians that are with us. And now this becomes their burden. They can't get out from under the rocks. It's more than they can do. நல்லா கவனிங்க, இப்போ நம்ம எல்லாரும் அவங்க பாரத்தை சுமந்துக்கிட்டு அந்த கல்லுகளும் பாறைகளும் நிறைந்த குறுகலான மலைப்பாதையில போறோம். இப்போ ஒரு கல்லு ஏதோ உருண்டு வந்து யாரோ ஒரு சிலர் மேல விழுந்து அவங்க நசுக்கப்பட்டு இப்போ கீழே கிடக்குறாங்க. இது அவங்க சுமக்கிற இன்னொரு பாரம். So we take care of our own load, but we help other people with their burden. இப்போ என்ன செய்யணும்? நம்ம முதுகுல இருக்கிற பேக்கை சுமந்துக்கிட்டு அப்படியே போகணுமா, இல்ல இப்போ பாறைகள் உருண்டு வந்து தாக்கி கீழே கிடக்குறாங்களே அவங்களை தூக்கி விடுகிற பாரத்தையும் சேர்த்து நம்ம செய்யணுமா? Burdens are those unexpected things. Maybe a disease, maybe you're taken to the hospital, or maybe you lose your job, or maybe there's a husband runs away. Something unexpected that's more than you can deal with is a burden. சுகவீனமாகி மருத்துவமனைக்கு போக வேண்டியதாகுது, திடீர்னு வேலையை இழந்துடுறோம், ஒருவேளை உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். இது போன்ற எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்க வேண்டிய பாரங்களா இருக்கிறது. If we cause our own burden, like I told you earlier, sometimes years ago I would drink alcohol. I would make some bad decisions and I would cause my own burden. சில சமயத்துல நாம எடுக்கிற தவறான தீர்மானங்களாலே நமக்கு நாமே பாரங்களை உண்டாக்கி கொள்கிறோம். முதல் சர்வீஸ்ல சொன்னேன், பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ரட்சிக்கப்படாத போது குடிகாரனா இருந்தேன். அப்போது எனக்கு வந்த எல்லா பிரச்சனைகளும் பாரங்களும் நானே எனக்கு உருவாக்கி கொண்டவைகள். I needed to go to an alcohol recovery program. That was the people helping me with my burden. நான் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக அதற்காக ஆலோசனை கொடுக்கிற ஒரு குழுவினிடத்தில் அடிக்கடி போக வேண்டியதா இருந்தது. அப்போதான் அந்த பாரத்துல இருந்து விடுதலை ஆக முடியும். So that was a burden I caused myself. இந்த பாரம் யாரும் உண்டாக்குனதில்ல, எனக்கு நானே உண்டாக்கி கொண்டது. Another burden that I did not cause myself, but it's a big burden. I was driving my car and a truck hit my car. இன்னொரு பாரத்தை சொல்றேன், இது நானே உண்டாக்கிக்கிட்டது இல்ல. நான் என் கார்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஏத்தால வந்து ஒரு லாரி என் கார்ல வந்து மோதிருச்சு. It was not my fault. அது என்னுடைய தவறு அல்ல. But it's a burden anyway. ஆனாலும் இந்த கார் நசுங்கி போன பாரத்தை இப்ப நான் சுமக்க வேண்டியிருக்கு. My car is in the garage for a long time. என்னுடைய கார் வந்து ரிப்பேர் பண்ற இடத்துல நீண்ட நாட்கள் விட வேண்டியதாயிடுச்சு. Very, very expensive repair. அந்த ரிப்பேர் பண்ணி வர்றதுக்குள்ள நிறைய பணம் செலவிட வேண்டியதாயிற்று. So I was getting ready to come to India when this happened. இது எப்ப நடந்துச்சு தெரியுமா? இப்ப நான் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். And I had to think about this verse.
I could have had my heart be very troubled about this. இப்போ அந்த காரை என் காரில் லாரியை மோதி இந்த நஷ்டத்தை உண்டாக்கின அந்த மனிதனை நான் நினைக்கும் போது என் இருதயம் பாரம் அடைகிறது. But I'm here in India and I don't have a troubled heart. I have turned it over to Jesus Christ. ஆனால் இந்த பாரத்தை நான் ஆண்டவராகிய இயேசுவின் மேல வச்சிட்டு வந்ததுனால இப்ப இந்தியாவுல நான் அந்த பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிற நான் விடுதலையோட இருக்கிறேன். But here's the thing that I want each and every one of you to know. நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I had to make a decision to turn that over to Jesus. I had to trust him. I had to decide to trust him. It did not come automatic. I was worried. Cindy says, turn it over to Jesus. I said, oh yeah, that's right. I should do that. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை பாரம் இருக்கும்போது என் மனைவி சொல்றாங்க, நீ ஏன் போட்டு மண்டையை ஒடிச்சுக்கிற, இது ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல கொண்டு போக வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். So my heart was not troubled. இப்ப பாருங்க, இந்த கார் இடிக்கப்பட்டதுனால என் இருதயம் இப்போ கலங்கிலாம் தவிக்கல. 3 or 4 days later, I had given it to Jesus. 3 or 4 days later, I took it back from Jesus so that I could worry about it. இப்போ என் பாரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பிச்சிட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு போயிட்டு, ஆண்டவரே அந்த பாரத்தை திரும்பவும் என்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என் கதை எப்படி இருக்கும்? So I had to decide to give it to Jesus, and then I had to decide to leave it with Jesus. நல்லா கவனிங்க, ஒரு பாரத்தை இயேசுவிடம் ஒப்படைப்பது ஒரு காரியம், ஆனா அதை திரும்ப எடுத்துக்காம அவர்கிட்டயே விட்டுறது இரண்டாவது காரியம். As soon as I started to worry, God told me, he says, if you're worrying, you're not trusting me. You can't trust me and worry at the same time. ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை நான் ஒப்புவித்த பின்பு அதை குறிச்சு நான் எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, நீ என்னை முழுமையாக நம்பல, என்னை விசுவாசிக்கல, அதனால தான் இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. So in this passage I'm talking about, Jesus does not tell us how to keep from worrying. There's another passage in Philippians chapter 4 verses 6 and 7 that tells us exactly how to not worry. இங்க கவனிங்க, நம்ம இப்படி கவலைப்படாமல் பாரம் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். In this passage it says, do not worry about anything. Now if you take something out of your heart, like worry, and say, I'm going to take worry out of my heart, that leaves an empty space. And so you have to replace it with something, or else worry will come right back. கவனிங்க, உங்க இருதயத்துல கவலை என்ன திடீர்னு உங்க இருதயத்துல கவலை இருக்குது. இப்போ நீங்க அதை என்ன செஞ்சிட்டீங்க, அங்கிருந்து எடுத்து இயேசுகிட்ட விட்டுட்டீங்க. அப்ப அந்த கவலை இருந்த இடம் இப்ப என்னவா இருக்குது, காலியா இருக்குது. அதை உடனடியாக வேற ஒன்றினால நிரப்பல அப்படின்னா திரும்பவும் பழைய கவலை உள்ள உட்கார்ந்துக்கும். So this verse says, take worry out of your heart and replace it with prayer. நல்லா கவனிங்க, போன கவலை திரும்ப வராம இருக்கணும்னா கவலை இருந்த இடத்துல ஜெபத்தை கொண்டாந்து நீங்க வைக்கணும். As soon as you feel worry coming on you, turn to prayer and say, God, I feel worry coming. Take that worry away from me. Let me trust you. விட்டுவிட்ட கவலை மீண்டும் உங்களை வாட்டுமானால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த கவலை என்னை பாதிப்படைய செய்யாதபடி நான் உம்மை முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன் என்று ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கணும்.
And then this verse says, it goes on, it says, also thank God for everything he has done. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு என்ன சொல்லுங்கள்? ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். God has given you life. He's brought you along this far. He's not going to abandon you or leave you. ஆண்டவர் உங்களை உருவாக்கினார், இந்த உலகத்திலே பிறக்க செய்தார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட போவதே இல்லை. If you do that, நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் இருந்தால், you will experience God's peace. And that peace goes far greater than anything we can understand. And அது 7வது வசனத்துல சொல்றார், அப்படி நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுகிறவங்களா இருந்தீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். And God's peace will be greater than anything any of us can understand. எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற சமாதானம். And God's peace will guard your heart and your mind and mine too. உங்களுடைய எங்களுடைய சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் பாதுகாத்துக் கொள்ளும். As we walk with Jesus Christ. இயேசுவோடு நாம் நடக்கும்போது இது நிச்சயமாய் நமக்கும் நடக்கும். My wife Cindy tells me, she said, John, if you have time to worry, then you should use that time for prayer instead. எங்க மனைவி சிண்டி சொல்லுவாங்க, ஜான், நீங்க கவலைப்பட வேண்டிய நேரம் எப்பெல்லாம் வருதோ அதுதான் ஜெபிக்க வேண்டிய நேரம். Now, get back to this picture of us on a path. We're all on a path, and we're going through some mountains where it's a difficult trail because life is difficult. வாழ்க்கை மலையேற்றம் செய்கிற ஒரு கடினமான பயணம் போன்றது. And I said that our load is the part we're responsible to carry. It's in our backpack. இப்ப கவனிங்க, கடினமான பாதை, கடினமான பயணமா இருந்தாலும் நாம் பாதுகாத்து சுமந்து செல்ல வேண்டிய ஒரு பேக் ஆகிய பாரத்தை நம்ம சுமந்துட்டு தான் இருக்கிறோம். When we put that load on in the morning, it doesn't feel so heavy. காலையில எழுந்து அந்த பேக்கை நம்ம தூக்கி போடும்போது நமக்கு அது பெரிய பாரமா தெரியாது. By the end of the day, feels heavy. ஆனா சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள அப்படியோ அப்படின்னு அது ரொம்ப பாரமா தெரியும். After carrying it for a year, it feels real heavy. வருஷக்கணக்கில் அந்த பாரத்தை சுமந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கும். When you carry it as long as Reuben and as long as I have carried it, it's real heavy. இப்ப நானோ பாஸ்டர் ரூபனோ அதை நாங்களே சுமந்துக்கிறோம் முடிவு எடுத்தா இன்னும் ரொம்ப பாரமா இருக்கும். But God gives us that load. Each one of us has our own load, and He uses that to stretch us, to bend us, to form us into the person He wants to make us into. ஆனா நம்ம முதுகுல இந்த பாரங்களை ஆண்டவர் ஏன் தூக்கி வச்சிருக்கிறார் தெரியுமா? நம்மளை வளைத்து உடைத்து வனைந்து அவர் உருவாக்க விரும்புகிற பாத்திரமாய் மாற்றும்படி இந்த பாரங்களை நமக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். Where I live, pizza is very popular. ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் பீட்சா ரொம்ப பாப்புலரான ஒண்ணு. I have noticed in Bangalore there are pizza places now, and they have motorcycles with a big container on the back, and you can order pizza on the phone and they bring it to your house. எங்க ஊர்ல இல்ல, உங்க ஊர்ல நான் பார்க்கிறேன், போன்ல நீங்க ஆர்டர் பண்ணாலே மோட்டார் சைக்கிள்ல பின்னால பெட்டி மாதிரி வச்சுக்கிட்டு அதுல பீஸாவை வச்சு வீட்லயே கொண்டாந்து கொடுக்குறாங்க. Does anybody know what I'm talking about, or நான் சொல்ற பீஸா கதை யாருக்காவது தெரியுமா தெரியாதா? No, not so much. எத்தனை பேர் இன்னைக்கு சாப்பிட போறீங்க? When they make pizza, the bottom of the pizza, the foundation of the pizza is made out of a big ball of dough, flour and water. ஓகே, இப்போ அந்த பீஸாவினுடைய அடிப்பகுதி பாத்தீங்கன்னா மாவுனால அப்படி தட்டையா செய்யப்பட்ட ஒரு கடினமான பகுதியா இருக்கும். And then they put
tomatoes, chicken, onions, whatever you want. They put it on top. இப்போ அதில் என்ன பண்ணுவாங்க? வெங்காயம், உருளைக்கிழங்கு, கோழி, இன்னும் என்னென்ன விரும்புறீங்களோ அதெல்லாம் அதுக்கு மேலே போடுவாங்க. That big ball of dough that's going to be the foundation, the cook has to take it and smash it. இப்போ கீழே வந்து இந்த தட்டையா போட்டிருக்கிற அந்த வட்டமான மாவுல அவங்க வந்து கட்டையை வச்சு உருட்டி அதை நல்லா அடிச்சு அதை உருட்டி, and then he takes it and he throws it up in the air. அதுல கூட வித்த காட்டுற வரும்போது வந்தா அந்த மாவு அப்படி மேல போட்டு விரல்ல புடிச்சு என்னென்னவோ ஜாலங்கள்லாம் பண்றாங்க. That's the way they do it. அப்படிதான் பீஸா செய்றாங்க. That piece of dough has to be made just right before it can take the things that are on top. நல்லா கவனிங்க, பீஸாவினுடைய மேல் பகுதி அதுல வைக்கப்படுவதற்கு முன்பு அதை தாங்கி கொண்டிருக்கிற மாவு பகுதி அநேக விதங்களிலே பல காரியங்களை சந்திக்க வேண்டி இருக்குது. In that same way, God wants to build a foundation in us. அதே விதமாகத்தான் நாம் அநேக காரியங்களை சுமப்பதற்கு முன்பு அடி பகுதிக்கு செய்வது போல நம்முடைய வாழ்க்கையில அஸ்திபாரம் போல பல காரியங்களை தேவன் செய்கிறார். Now, Reuben is the foundation of this church, along with the Holy Spirit and along with you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலம் இந்த சபைக்கு ரூபன் வந்து அந்த அஸ்திபாரம் போன்றதா இருக்கிறார். But God had to take him and pound him and grasp him. ஆனா இப்போ இது மேல கட்டணும் அப்படின்னா அவரை எடுத்து குத்தி ஒட்டி பிச்சி உருட்டி தூக்கி போட்டு என்னென்னலாமோ தேவன் செய்ய வேண்டியதா இருக்குது. All of that had to be done before God would put the responsibility on him. இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்புகளை எல்லாம் தேவன் கொடுப்பதற்கு முன்பு இந்த உருட்டுறது புரட்டுறது எல்லா வேலையும் ஆண்டவர் செய்ய வேண்டி இருக்குது. And God will take you men and he will make you say, oh, I don't want to do this. Why are you doing this to me, God? And God is saying, I am shaping you to put the foundation on you. சில சகோதரர்கள் சொல்லலாம், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு எதுக்கு வம்பு, நான் இதெல்லாம் செய்ய விரும்பல அப்படி நீங்க சொல்லுவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் எதையாவது செய்யணும்னா இதெல்லாம் உன் வாழ்க்கையில நான் செய்யறதுக்கு நீ எனக்கு என்ன ஆகணும், அனுமதி கொடுத்து தான் ஆகணும், அப்பதான் நான் உன்னை உருவாக்க முடியும்னு சொல்லுவாரு. He makes us able to handle the things he has for us. தேவன் நமக்கென்று என்ன என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நாம் அடைந்து கொள்ளும்படி நம் வாழ்க்கையில இவைகளை எல்லாம் தேவன் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். God will not take our burdens. Our burdens is the part that's almost too much to handle. நல்ல கவனிங்க, சில பாரங்களை தேவன் நம்முடைய வாழ்விலிருந்து எடுப்பதில்லை, ஆனால் அவைகளை சுமப்பதற்குரிய பலனை நமக்கு தருகிறார். He will not take our burdens completely away. எல்லா பாரங்களையுமே தேவன் எடுத்துருவார்னு நினைக்காதீங்க. Years ago when I was visiting Bangalore, I fell down and now my leg is not quite right. முதல் முறையாக நான் பெங்களூர் வந்தபோது ஹோட்டல் ரூம்ல விழுந்து என்னுடைய காலை நான் முறிச்சிட்டேன். That's a little bit of a burden because I cannot do the things I might want to do. அது ஆரம்பத்துல சின்ன பிரச்சனையா இருந்தது, நடக்க முடியல, பல்வேறு காரியங்களை செய்ய முடியாதவனா இருந்தேன். So God doesn't always take the burdens away, but he changes how you think about the burdens. சில சமயத்துல பாரங்களை குறித்து நாம என்ன நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த பாரங்களை தேவன் என்ன செய்கிறார் என்பதுதான் முக்கியம். Instead of complaining about my leg and telling everybody how sorry you should treat me, take care of me because I have a bad leg. No, I've learned to live with it. It's how God teaches us how to deal with our burdens. இப்போ என்னுடைய கால் பிரச்சனைக்குள்ளான போது நான் இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் எனக்கு இப்படி ஆகி போச்சு, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் நான் எதுவுமே கேட்காம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டேன். இது போன்ற ஒரு அனுபவத்தின் வழியாக எப்படி கடந்து செல்வது அப்படிங்கிற பாடத்தை தேவன் அந்த பாரத்தின் மூலம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். And Satan is already right there wanting to attack us and make us
not be able to do what God wants us to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவைகளை நாம் செய்ய முடியாத நபர்களாய் மாறும்படி தன்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் சாத்தான் செய்றான். Satan is always ready to attack us. He's right there, he will attack us. நம்மை தாக்குவதற்கு எப்போதுமே சாத்தான் ஆயத்தமாகவே இருக்கிறான். We do not have enough strength of our own. We don't have enough power of our own to withstand Satan. But God provides us with a way to withstand Satan. நம்முடைய சொந்த பலத்தினாலே சாத்தானை எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள நமக்கு பலன் இல்லை. ஆனால் தேவனே அந்த பலனை நமக்கு அருளுகிறார். In the book of Ephesians chapter 6, God gives us some armor to put on to protect us from Satan. எபேசியர் 6வது அதிகாரத்திலே சாத்தானுக்கு எதிரான யுத்தங்களிலே நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ஆயுதங்களை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆயுதங்கள். And he doesn't put us on so that we can fight. He puts it on us so that we can stand firm. நாம் சாத்தானுக்கு எதிரான யுத்தத்திலே உறுதியாக நிற்கும்படி தேவனே சில ஆயுதங்களை நமக்கு அணிவித்து மாட்டி விடுறார். Our struggle starts in heavenly places. நம்முடைய யுத்தம் ஆகாய மண்டலங்கள் வான மண்டலங்களிலே துவங்குகிறது. All of our troubles start in Satan's realm, in the spiritual area. ஒரு ஆவிக்குரிய நிலையிலே சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற வான மண்டலங்களில் இருந்து நமக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் துவங்குகின்றன. Satan wants to steal us from God's family. He wants to kill us spiritually, and he wants to to destroy everything that Jesus stands for. தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகிய நம்மை தாக்கி அழித்து கொன்று நமக்கு நஷ்டங்களையும் தீமைகளையும் உண்டாக்க சாத்தான் எப்போதுமே அலைந்து கொண்டிருக்கிறான். So God gives us armor. He's going to do the fighting, and our job is to stand firm. ஆண்டவர் யுத்தத்தை செய்கிறார். ஆனால் அவர் கொடுக்கிற ஆயுதங்களை அணிந்து கொண்டு உறுதியாக நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. God will give us blessings, and the way we get the power of these blessings is by believing that God is telling the truth. தேவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் சொல்லுகிற அனைத்தும் சத்தியம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். And God is telling the truth about Jesus because Jesus is the way to defeat Satan. இயேசுவை குறித்து தேவன் ஏனென்றால் இயேசுதான் சாத்தானை ஜெயிக்கிறவர். We go the way of Jesus, we are going the way of truth. நாம் இயேசுவின் பாதையிலே நடக்கும்போது சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்கிறோம். And truth leads us to an abundant life here on earth and an eternal life in heaven. அந்த சத்தியமானது நமக்கு இந்த உலகத்திலே ஒரு பூரணமான வாழ்வையும் முடிவிலே நித்திய வாழ்வையும் நமக்கு தருகிறது. In the book of John chapter 14 verse 6, Jesus says, I am the way, I am the truth, and I am the life. யோவான் 14:6 இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். Satan cannot handle the truth because he's a liar, and he fights us against putting our faith in Jesus Christ. He will fight us all the way. நல்லா கவனிங்க, இயேசுவின் மேல் நாம் நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியினால் சத்தியத்திற்கு எதிராக சாத்தானால் ஒருபோது யுத்தம் செய்து வெற்றி பெறவே முடியாது. But God is going to do the fighting for us. நமக்காக தேவன் யுத்தம் செய்வார். I want to read to you the final words that the Apostle Paul writes to the church at Ephesus. எபேசு சபைக்கு பவுல் எழுதின கடைசியான வார்த்தைகளை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன்.
It tells us to be strong in the Lord and in the strength of his might. அல்ல 10வது வசனத்தில் சொல்றார், என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Put on the full armor of God so that we can stand firm against all the tricks of the devil. சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் நாம் மேற்கொள்ளும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். 4 times it says in this chapter, stand firm, stand firm, stand firm and stand firm. It says that 4 times. இந்த அதிகாரத்துல உறுதியாய் நில்லுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல 4 முறை ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பவுல் குறிப்பிடுகிறார். That means don't move, don't move, don't move and don't move. அப்படின்னா அங்க பாருங்க, உறுதியாய் நில்லுங்கள், உறுதியாய் தரித்திருங்கள்னா அர்த்தம் என்ன தெரியுமா? 4 முறை சொல்றாருன்னா, நீ இருக்கிற இடத்தை விட்டு விலகிடாத, நீ இருக்கிற இடத்தை விட்டு விலகிடாத, நீ இருக்கிற இடத்தை விட்டு விலகிடாத 4 முறை எழுதுறார். உறுதியா நில்லு. We're standing firm in what has already been accomplished by Jesus Christ on the cross. எதுலங்க உறுதியா நிக்கணும்? கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக என்ன செய்து முடித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். We're standing strong in his strength. அவருடைய பலத்தில் தான் நம்முடைய உறுதியா நம்ம நிக்க முடியும். We know on the cross that sin was defeated. சிலுவையிலே பாவம் தோற்கடிக்கப்பட்டது. The book of Hebrews also tells us that Satan was defeated. எபிரேயர் நிருபத்துல வாசிக்கிறோம் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் என்று. There's a verse in Colossians that I never noticed before, but it says there was a victory parade in the spiritual realm of heaven because of the work of Jesus Christ. கொலோசியர் 2:15 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியங்களாலே ஆவிக்குரிய உலகத்திலே, அதாவது அது அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவன் நமக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கிறார். So Paul says, put on the armor of God so that you can stand firm and let God do the fighting for us. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டவர்களாய் நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள், தேவன் யுத்தத்தை நடத்துவார். And then this section adds that we are to pray at all times. ஆனா அதனுடைய ஒரு பகுதியாக சொல்றார், எந்த சமயத்திலும் எல்லா விதமான காரியங்களுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். We get victory through prayer as we stand firm, protected by the armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு உறுதியாய் நிற்பதின் மூலமும் ஜெபத்திலே தரித்திருப்பதின் மூலமும் நாம் வெற்றி அடைகிறோம். So the question for each person, including me, question for everybody is, are we willing to stand firm? Are we willing to put on the armor of God? Are we willing to be in prayer? இப்போ எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வி, தேவன் கொடுக்கிற சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு உறுதியாக நின்று ஜெபத்திலே நாம் எப்பொழுதும் தரித்திருக்க ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. And all of these verses come back to where Jesus says he will give us rest for our soul, and there's nothing better than that. இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஒரே பதிலை இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல வாங்க, நான் உங்க பாரங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Can I pray for you that you will do these things? Can I pray for you right now? நீங்க இந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படி உங்களுக்காக நான் இப்ப ஜெபிக்கட்டுமா? All right. Father God, பிதாவாகிய தேவனே, I thank you for these promises, and go ahead. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி.
And I thank you that you show us the way to overcome Satan. சாத்தானை மேற்கொள்வதற்குரிய வழியை நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். So may each one of us here today trust God and trust you, Jesus, so that we can stand firm against the attack of Satan. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மேல் விசுவாசம் வைத்து சாத்தானை மேற்கொள்வதற்குரிய யுத்தத்திலே நாங்கள் உறுதியாய் நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். May we put on the armor of God that you tell us about. நீர் சொன்ன உம்முடைய எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். And may we remain in prayer over it. எல்லா சமயங்களிலும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். Help us to do our part because we're trusting your promise that you will always do your part. You will never leave us or forsake us, and you want the very best for each one of us. நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை, மிக சிறப்பான எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்வீர் என்பதினாலே நாங்கள் செய்ய வேண்டியவைகளை உத்தமமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். So we thank you and we pray this in the name of Jesus Christ, our Lord and our Savior. Amen. உமக்கு நன்றி செலுத்தி எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.